Hi friends, welcome to Chennai food. இன்னைக்கு நாம ரொம்பவே வித்தியாசமான ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு பாத்தீங்கன்னா இட்லி மாவு தான் நாம யூஸ் பண்ண போறோம். இட்லி மாவு நல்லா கட்டியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு thickness இருக்கணும். ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது. அரைக்கும் பொழுது கொஞ்சம் நல்லா கட்டியா அரைச்சிக்கலாம். வீட்ல இருக்கிற ஃப்ரெஷ்ஷான மாவு அரைச்ச மாவையும் வெச்சு செய்யலாம். இல்ல வீட்ல நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கிற மாவை கூட வெச்சு செய்யலாம். இந்த இட்லி மாவு எப்படி ரெடி பண்றது நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்திருக்காங்க. நீங்க அந்த வீடியோ பார்க்கலனா மேல ஐ பட்டனை பிரஸ் பண்ணி வீடியோ ஓபன் பண்ணி பாருங்க. சாஃப்ட்டான இட்லி எப்படி செய்யறதுன்னு வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே டைப்ல நீங்க மாவு அரைச்சீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். இந்த இட்லி மாவுல நம்ம வெந்தயம் சேர்த்து தாங்க அரைப்போம். வெந்தயம் சேர்க்கிறதுனால கசப்பு இருக்குமோன்னு சொல்லிட்டு நீங்க பயப்பட வேண்டாம். சாதாரணமா நம்ம இட்லிலாம் சாப்பிடும்போது தோசை சாப்பிடும்போது நமக்கு கசப்பு வரது கிடையாது. அதே மாதிரி தான் இந்த ரெசிபிக்கும் இட்லி மாவு எடுத்து செய்யறதுனால கசப்புலாம் எதுவுமே வராதுங்க. அதனால தாராளமா செய்யலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க மாவு எடுத்துக்கோங்க. நான் எனக்கு தேவையான அளவு ஒரு சின்ன பவுல்ல நான் எடுத்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு பாத்தீங்கன்னா இட்லி மாவு மட்டும் போராதுங்க. அடிஷனலா தேங்காய் பாலும் தேவைப்படுது. நான் தேங்காய் பால் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். தேங்காய் பால் வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். நீங்க தேங்காய் பால் ரெசிபி பார்க்கலனா மேல ஐ பட்டனை பிரஸ் பண்ணி வீடியோ ஓபன் பண்ணி பாருங்க. ஈஸியா தேங்காய் பால் எப்படி எடுக்கிறது நீங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த தேங்காய் பால் இட்லி மாவு வச்சு தான் நம்ம இந்த ரெசிபி ரெடி பண்ண போறோம். எப்படி ரெடி பண்றதுன்னு பார்ப்போம். நாம எடுத்துக்கிற இட்லி மாவை சின்ன சின்னதா கிள்ளி போட்டு எண்ணெயில தாங்க பொரிச்சு எடுக்க போறோம். பொரிக்கிறதுக்காக நான் அடுப்புல கடாய் வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திருக்கேங்க. எண்ணெய் சூடாகிற வரைக்கும் ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நல்லா சூடானதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாவை எண்ணெயில கிள்ளி போட்டுக்கலாம். கையை கொஞ்சம் நனைச்சிட்டு மாவை எடுங்க. இந்த மாதிரி தண்ணியில கொஞ்சம் கையை நனைச்சி ஈரம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மாவை நம்ம கிள்ளி போடலாம். சின்ன சின்னதா போட்டுக்கோங்க. எண்ணெயில போட்டுட்டு கொஞ்ச நேரம் பொரிஞ்சிட்டோங்க. பொரிஞ்சதுக்கு அப்புறம் எண்ணெயில மிதக்க ஆரம்பிக்கும். அப்ப நம்ம திருப்பி விடலாம். எண்ணெயில சேர்த்து விட்ட இட்லி மாவுலாம் பாருங்க இப்ப நல்லாவே மிதக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் பொன்னிறமாவும் மாறிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் வடிய விட்டு எடுத்துக்கோங்க. நான் பிளேட்டுக்கு மாத்திடுறேன். இதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் எடுத்த மாவு எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துட்டேங்க. நல்லா கிறிஸ்பியா இருக்குது. பாருங்க நல்லா குண்டு குண்டா வந்திருக்குது. வீட்டில் இருக்கிற இட்லி மாவை வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கிறோம். இதை நம்ம தேங்காய் பாலில் சேர்த்து விட்டுடலாம். நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பாலில் சேர்த்து விட போகிறேன். இந்த தேங்காய் பாலில் நான் ஏற்கனவே ஏலக்காய் சேர்த்து அரைச்சிட்டு தான் வடிகட்டியிருக்கேன். சர்க்கரையும் நான் சேர்த்து விட்டுட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். சர்க்கரை வேணாம், ஒயிட் சுகர் வேணாம்னு நினச்சிங்கன்னா நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பொரிச்ச இந்த பொருட்களை நம்ம இதில் சேர்த்து விட்டுடலாம். அவ்வளவுதாங்க, இதில் சேர்த்து விட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் இதை ஊற விட்டுட்டு சாப்பிட்டா அவ்வளவு சூப்பராக இருக்குங்க. இது ஒரு இன்ஸ்டன்ட் பால் பணியாரம்னு கூட நம்ம சொல்லலாம். வீட்டில் இருக்கிற இட்லி மாவை வச்சு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நம்ம செய்யலாம். வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளிங்க வந்துட்டாங்கன்னா சட்டுன்னு இந்த ரெசிபியை நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாங்க. அதுக்காக என்ன செய்யணும்னு யோசிக்க வேண்டாம். ஏன்னா எப்போவுமே எல்லார் வீட்லேயுமே இட்லி மாவு ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சுக்கிட்டு இருப்போம். அதை எடுத்து சட்டுன்னு இந்த ரெசிபியை நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஸ்கூலுக்கு போயிட்டு வர பிள்ளைங்களுக்கும் இதை செஞ்சு கொடுக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய இட்லி மாவை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.